மொத்தம் 5 கமிட்டிகள் சார். ஒரு ரீஜியனுக்கும் ஒரு கமிட்டி. இப்போ சவுத்துன்னு எடுத்தீங்கன்னா 2 கமிட்டி. ஓகேங்களா? அதாவது இங்க வந்து 2 கமிட்டி அப்படின்னு எடுத்தீங்கன்னா, தமிழ் அண்ட் மலையாளம் ஒரு கமிட்டி. சவுத் 1ன்னுவாங்க. சவுத் 2 வந்து தெலுங்கு அண்ட் கன்னடா. அடுத்ததா நீங்க போனீங்கன்னா, நார்த்துக்கு வந்து ஒரு கமிட்டி. ஆனா வெஸ்ட்ன்னு வரும்போது 2 கமிட்டி இருக்கும். அங்க மராட்டி, குஜராத்தி ஒண்ணு இருக்கு. ஹிந்தி அண்ட் இதெல்லாம் இருக்கு. இப்போ நான் ஈஸ்ட் எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு கமிட்டி. பெங்காலி அண்ட் அசாம் எல்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி. இப்போ இந்த 5 கமிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா 5 மெம்பர் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே அந்தந்த கமிட்டியில வர படங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சவுத் 1 அப்படின்னு எடுத்தீங்கன்னா தமிழ் மலையாளத்துல ஒரு 93 படத்தை பார்த்தோம். டயர்ட் ஆயிட்டேன் நான் 20 நாள் உட்கார்ந்து 93 படம் பார்க்குறது. இப்போ இந்த 5 பேர் கொண்ட குழு என்ன செலக்ட் பண்ணதோ இது அனானிமஸா அடுத்த சென்ட்ரல் கமிட்டிக்கு போகும். இப்போ சென்ட்ரல் கமிட்டியில 10 பேர் இருப்பாங்க. ஜூரி சேர்மன் ஒருத்தர் இருப்பார். 10 பேர் பிளஸ் ஜூரி சேர்மன் ஒருத்தர். இப்போ இந்த கமிட்டிலாம் ரெக்கமெண்ட் பண்ணது இல்ல அந்த படத்தை தான் அவங்க பார்ப்பாங்க. இப்போ நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம்ல சவுத் 1ல வந்து தமிழ் மலையாளத்துல நாங்க ஒரு 10 படத்தை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இப்போ 5 கமிட்டி சேர்ந்து எத்தனை படம் சார்? 50 படம். 50ல மேக்ஸிமம் போனால் ஒரு 60 படம். சில கமிட்டிகளுக்கு ஒரு 2 படம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. இந்த 60 படத்தை அவங்க பார்க்கணும் சென்ட்ரல் கமிட்டி. அதுலேருந்து இதை நாமினேட் பண்ணியிருப்பாங்களே கமிட்டி மட்டும் நீங்கள் படம் மட்டும் ரெக்கமெண்ட் பண்ண பார்த்தாது விருதுகளும் ரெக்கமெண்ட் பண்ணணும். பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் யாரு, பெஸ்ட் வந்து மியூசிக் யாரு, பெஸ்ட் எடிட்டிங் யாரு, எல்லாமே இந்த கமிட்டியினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சவுத் 1லேருந்து யாரெல்லாம் உங்களுடைய விருதுகள் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு கேட்பாங்க. இதை நம்ம கொடுத்த உடனே நம்ம வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இந்த எல்லா ரெக்கமெண்டேஷனும் வந்துடுவாங்க. இப்போ 5 கமிட்டி வந்து 5 எடிட்டர் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. 5 கமிட்டியும் வந்து 5 பெஸ்ட் ஆக்டர் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த கமிட்டி பார்த்துட்டு இதில் எது டிக் பண்ணுறாங்களோ யுனானிமஸா அதான் வருது. இது எவ்வளோ ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்குது பாருங்க. நீங்கள் ஈஸியாக பாருங்க எவ்வளோ ஒரு புரிதல் இருக்குது பாருங்க. இதில் இந்த 5 கமிட்டி சொன்ன 5 பேரில் தான் அவங்க நாமினேட்டே பண்ணுவாங்க. அதாவது சென்ட்ரல் கமிட்டி. புதுசாக ஒருத்தர் வந்து நாமினேட் பண்ண மாட்டாங்க.